வணக்கம், என் பேர் அகிலா. நான் மனுஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகாவில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இங்கே நடக்கிற ப்ரோக்ராம்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டடு, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் அனந்த பத்மநாபன் சார் ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஜெயந்தி மேம் அண்டு டாக்டர் நடராஜன் அவங்க தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது. டாக்டர் நடராஜன் சார் ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுத்து எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்லியிருக்கிறாங்க. மித்தவங்களாம் யோகா தெரபிஸ்ட், நான் யோகா கற்றுக்கிறேன், அவ்வளோதான். அதனால எனக்கும் புரிகிற அளவுக்கு ஈக்குவலாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே நிறைய இருக்குது, நிறைய நம்ம பார்க்கலாம். என்ன இயற்கையோட எப்படி நம்ம ஒன்றி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கலாம். இங்கே நிறைய மெடிடேஷன்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த மெடிடேஷன்னால என்னென்ன யூசஸ் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நம்மளை நாமளே நம்பணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் முதல் பாடமே. அதுக்கப்புறம்தான் நம்ம இயற்கையோட எப்படி ஒன்றி போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே மெடிடேஷன் பண்ணக்குள்ள ஃபயர்ஃப்ளை மெடிடேஷன்னு நைட்டில் செய்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு. நிறைய மின்மினி பூச்சிகள் அதோடலாம் புது அனுபவமாக இருந்துச்சு. அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரிவர் பாத் அப்படின்றது எல்லாருமே ஆற்றுல குளிக்கிறோம்னா அதுக்கான யூசஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லி அதை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் யோகா கற்றுக்கிட்டோம். என்ன யோகா கற்றுக்கிட்டோம்னா, இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ நம்ம உடம்புகளுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. அதை ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈஸியான முறையில் எப்படி கொடுக்கலாம், என்னென்னலாம் அவங்களுக்கு இருந்தால் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யோகானா 2 வகையிலையுமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு எப்படி செய்யணும், ஒருத்தவங்களுக்கு எப்படி என்ன இருந்தால் என்னென்னலாம் தெரபிஸ்ட் தரணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நேற்று நாங்கள் மூன் பாத் அப்படின்றதுக்கு மூன் மெடிடேஷன் அப்படின்றது போயிருந்தோம். அந்த மூன் மெடிடேஷன் அப்படின்றது எனக்கு புதுசு. எப்பொழுதுமே நம்ம பௌர்ணமினா நிலாவை பார்ப்போம், சாமி கும்பிடுவோம், அதுதான் இருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு ஃபீலிங் வைப்ரேஷன் இருக்குது. அப்போ உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது ரொம்ப முதல் முறையாக நான் இங்கே எல்லாத்தையுமே நான் அனுபவித்தேன். இங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலை ரொம்ப அமைதியான சூழ்நிலையாக இருக்குது. அதில் சாப்பாடு எல்லாமும் இங்கே நல்ல புது அனுபவங்கள் தான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இங்கே இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் முக்கியமாக நான் வந்தது என்னோட பையன் விஷாலுக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான்